கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 25ஆம் உபவாச நாளிலே தேவன் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:14 வாசிங்க. எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி கொண்டவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நம்ம இன்னைக்கு இவ்வளோ நாள் நம்ம ரட்சகம் என்னும் தலை சீராவை பார்த்தோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை பார்த்தோம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொள்ளுங்கள், கொண்டவர்களாயும் நில்லுங்கள் சொல்லி அதை பார்த்தோம். அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாய் அதையும் பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், இந்த காரியத்தை குறித்து தான் தேவன் பேச சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற இந்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்ட் ஆஃப் ட்ரூத். இது என்னதுங்க? இட் இஸ் அ பெல்ட் ஆஃப் ட்ரூத். இது உண்மை என்னும் ஒரு பெல்ட். அப்படிதான் இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, ஸ்டாண்ட் therefore having your lions girt about with truth. அப்போ என்னன்னா, இது எப்படி எந்த இடத்துல கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதியில இதை கட்டுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட் therefore having your lions girt about with truthன்னு இருக்குது. அப்ப பாருங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த இடுப்பு பகுதியிலே, அதாவது அது ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு, நம்ம என்ன கட்டிக்கணுமா? சத்தியம் என்னும் கச்சையை. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த சத்தியம் என்னும் கச்சைனா என்ன, எதற்காய் தேவன் இதை நம்மை கட்டி கொள்ள சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். அன்னைக்கே நான் சொன்னது போல, இது ஒரு போர் வீரனுக்குரிய ஆயுதங்கள். ஹல்லேலூயா. இது யாருக்குரிய ஆயுதங்கள்? இது ஒரு போர் வீரனுக்குரிய ஆயுதங்கள். அப்ப இப்போ நம்ம நம்மள யாரா ஆண்டவர் மாற சொல்றாரு? நம்மள போர் வீரனாய் மாற சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம போர் வீரனாய் மாறுகிறோம் என்று சொன்னால் யாருக்கு எதிராய் போராட போகிறோம்? மனிதர்களுக்கு எதிராவா? மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் எதிராவா? இல்ல. நம்ம எதற்கு எதிராய் போராட போகிறோம்? அந்த 4 காரியங்கள் சொன்னாரு. எல்லாமே பிசாசின் காரியங்கள், பிசாசின் ஆதிக்கங்கள். இதற்கு எதிராய் நாம் போராடும்படியாக தேவன் என்ன சொல்றாரு? இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டிக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். சரி, இப்போ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலா பெல்ட் போடுறோம். பெல்ட் போட்டாதான் அது எல்லாமே நிக்குது, ஸ்ட்ராங்கா நிக்குது. இந்த பெல்ட் இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாமே என்ன ஆயிடும்? கழண்டு விழுந்துடும், எல்லாம் லூஸ் ஆயிடும். ஸோ போர் செய்யும் பொழுது, போர் சண்டை போடும் பொழுது அது எல்லாம் ஒரு பக்கம் கழண்டு விழுந்துடும். ஆகையால் இதை எல்லாவற்றையும் ஸ்ட்ராங்கா பிடிக்கிறது தான் எதுங்க? பெல்ட்.
ஹalleluya. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நிறைய ஆயுதங்களை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன் பிள்ளைகளே. இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்க போற இந்த ஆயுதத்தை நீங்க முக்கியமா கட்டி கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இத கட்டளை இது உங்ககிட்ட இல்ல, இந்த சத்தியம் என்னும் கச்சை போர் வீரனாகிய உங்களிடத்தில் அது இல்லை என்று சொன்னால், அப்போ எதிராளியானவன் ஈஸியா வந்து மற்ற ஆயுதங்களெல்லாம் கீழே பறித்து போட்டு உங்களை தாக்கிடுவான். ஆகையால் சத்தியம் என்னும் கச்சை மிக மிக அவசியம்னு சொல்லி கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:44 வாசிங்க. யோவான் 8:44 கேட்டுச்சுங்களா? வாசி. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். அவன் பொய் பேசும்போது அவன் எப்படி பேசுறானா? தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்போ உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீங்களே. அவன் என்ன பண்ணான்? ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அவனுக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு மனுஷனை எப்படி திருடலாம், அந்த ஆத்துமாவை எப்படி திருடி எப்படி நரகத்துக்கு கொண்டு போகலாம். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை கீழே தள்ளிட்டார். அவனுக்கு இனி வழியே கிடையாது. மனம் திரும்புதல், அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு காரியம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால என்ன சொல்றாரு ஆண்டவர்? உங்களுக்கு அந்த வாய்ப்பை, அதாவது மனிதர்களாகிய நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, பயங்கர கோபம் வருது, எரிச்சல் வருது. பயங்கர ஒரு நிமிஷம், பயங்கர கோபம் வருது, எரிச்சல் வருது. அவனால என்ன செய்ய முடியல? அவனால வேற வழியே தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி, நம்ம போற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு கூட்டாத்துமாக்களை கொண்டு நம்ம அதே இடத்துக்கு போகணும். அப்ப இப்ப அவன் வந்து டைரக்டா ஆண்டவரோடு போராட முடியல. என்ன செய்ய முடியலங்க? டைரக்டா ஆண்டவரோடு போராட முடியல. அதனால அவன் என்ன பண்றான்? நீங்க படைச்சீங்கல்ல, நீங்க படைச்ச மனிதர்கள், என் இடத்துல நீங்க மனிதர்களை உருவாக்குனீங்களே, அவங்கள வந்து என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள்னு சொல்லி அவங்கள துதிப்பதற்காக என்னுடைய இடத்திலே அவர்களை உண்டாக்குனீங்களே, அவங்கள நான் எப்படி விழத்தள்ளுறேன் பார் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்றான்? என்ன எப்படியோ அவங்கள விழத்தள்ளணும்னு அவங்களுக்குள்ள பொய்யான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் சொல்லி கொடுத்து விழத்தள்ள அவன் வகை தேடுகிறான். அதுதான் அவனோட வேலை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். ஏன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான்னா, அவனுக்கு வேற வழி தெரியல. நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. ஆகையால் இந்த மனிதர்களையும் விழத்தள்ளணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவன் போராடிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஆண்டவர் இறங்கி அவனுக்கு நேராக யுத்தம் செய்யும் வரை அவனுடைய யுத்தம் போயாது. அல்லேலூயா. அப்ப இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, பிள்ளைகளே
அவன் வந்து மனுஷ கொலைபாதகன். அவன் வந்து என்ன எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் பிதாவினுடைய, பாருங்க, உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் படி செய்ய நீங்க மனதா இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிதா யாரு? பிசாசானவன். உங்கள் பிதா யாருங்க? பிசாசானவன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்க யாரால் உண்டானவர்கள்? பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஹalleluya. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, ye are of your father the devil. இப்ப நம்மலாம் என்ன சொல்றோம்? நமக்கு பிதா இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். நமக்கு பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார், சத்திய ஆவியாய் இருக்கிறார், சத்தியவாளனாய் இருக்கிறார், நம்ம அப்படி சொல்றோம். ஆனா ஆண்டவர் வந்து யோவான் அந்த யோவான் மூலியமா என்ன பேசுறாரு? உங்கள் பிதாலாம் யாரு? பிசாசு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? அவன் சொல்லி கொடுக்கிற அந்த இச்சைகளின்படி நடக்கதான் சித்தமா இருக்கிறீங்க. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் மனுஷ கொலை பாதகன். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை கொலை பண்றதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கிறான். ஆனா நடிக்கிறான். நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அவன்கிட்ட என்ன இல்லைங்க? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன்கிட்ட என்ன இல்லைங்க? சத்தியம் இல்லை. அவன்கிட்ட சத்தியம் இல்லை. ஆகையால் அவன் சத்தியத்துல என்ன செய்ய முடியல? அவனால நிலை நிற்க முடியல. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு கீழே வசனம் படிக்கும்போது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. நான் சத்தியத்தை சொல்றேன், ஆனாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீங்க. ஆனா பிசாசு பேசுற பொய்யெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிக்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்காக தேவன் நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்துறாருன்னா, தேவன் வந்து நம்மளை ஒரு நல்ல போர் வீரனாய் நம்மளை தகுதிப்படுத்தி, நம்மளை ஆயத்தப்படுத்தி, நம்மளை ட்ரெயின் பண்றாரு. அப்போ இப்போ நல்ல போர் வீரனா இருக்கணும்னா, இது ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தியம். பிசாசின் இடத்துல சத்தியம் இருக்காது. ஆனா நம்ம கிட்ட ஒரு போர் வீரனா இருக்கணும் ஒரு குவாலிட்டி அப்படின்னா, அந்த சத்தியம் ரொம்ப அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா, சாதாரணமா சண்டை போடும் போதே ஒரு போர் வீரனுக்கு அவனுக்கு என்ன இருக்கணும்? அந்த உண்மை இருக்கணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ட்ரூத் அவன்கிட்ட இருக்கணும். ஏன்னு சொன்னா, அவன் யாருக்காக சண்டை போடுறான்? அந்த நாட்டுக்காக சண்டை போடுறான். அப்ப அந்த நாட்டு கவர்மெண்ட், இந்த உலக கவர்மெண்ட்டுக்காக அவன் சண்டை போடுறான். இந்த உலக கவர்மெண்ட்டுக்கு அவன் வாக்கு கொடுத்துட்டு வருவான் தெரியுங்களா? அந்த சண்டைக்கு அவன் பிளட்ஜ் பண்ணிட்டு, நான் உண்மையா இருப்பேன், என் உயிரே போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? ஓடி வர மாட்டேன், பின்மாற்றத்துக்கு வர மாட்டேன், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா, சோல்ஜர்ஸ்லாம் அந்த பக்கம் எதிராளி பக்கம் சாஞ்சிட்டு உயிருக்கு பயந்து சாஞ்சிட்டாங்கன்னா, அவங்க நாட்டுக்கு என்ன செய்யற மாதிரி? துரோகம் செய்யற மாதிரி. அதனால அதெல்லாம் சொல்லிதான் அவங்க அனுப்புவாங்க சண்டைக்கு. அந்த மாதிரி நாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? நீங்க துரோகம் செய்யக்கூடாது, நீங்க நாட்டுக்கு உண்மையா இருக்கணும். இது வந்து இந்த நம்ம நாட்டுல உள்ள எல்லா ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க தான் வந்து பாதுகாக்கணும், நீங்க தான் பாதுகாக்க போறீங்கன்னு இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள உலகத்தில் உள்ள போர் வீரனே இப்படி சொல்லி அனுப்பும்போது, அல்லேலூயா, பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை போர் வீரனாய் அவர் பழக்குவிக்கிறாருன்னு சொன்னா, அல்லேலூயா, அவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார், எவ்வளவு உண்மையை எதிர்பார்ப்பார் நம்மகிட்ட. ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் பிசாசோடு சண்டை போட்டு ஜெயிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும்னு சொன்னா, அவர் நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தத்தை அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம கிட்ட உண்மை இல்லைன்னு சொன்னா, அவர் நம்மோடு வந்து சண்டை போடுவாரா? அல்லேலூயா. அவர் நமக்கா யுத்தம் செய்வாரா? அல்லேலூயா.
பிசாசுகளை ஜெயிப்பதற்காக நமக்கு உதவி செய்வாரா? சத்தியம் எவ்வளவு அவசியம், உண்மை எவ்வளவு அவசியம் பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முதலாவது சத்தியம் என்ன பண்ணுதுன்னா, இட் எக்ஸ்போசஸ் லைஸ். எக்ஸ்போசஸ்னா என்ன? வெளிப்படுத்துது, அந்த பொய்ய வெளிப்படுத்துது. ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இருந்து, சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிறார் என்று சொன்னா, இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, யாருக்குள்ள இல்ல யாருக்கிட்ட இந்த சத்தியம் என்னும் கச்சை அவங்க கிட்ட இல்லாம, ஆண்டவருடைய பேர்ல, ஆண்டவருடைய வேஷத்துல, ஹல்லேலூயா, அவங்க ஏமாத்துறாங்களோ, ஹல்லேலூயா, ஏமாத்துறாங்களோ, அவங்கள பற்றின உண்மைகளை அவங்க பொய் சொல்றாங்க என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த சத்தியம் என்ன பண்ணிடும்? பொய்யை வெளிப்படுத்திடும். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க, திருடன் ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது, ஒரு நாள் என்ன பண்ணிடுவான்? கட்டாயமா மாட்டிக்குவான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இது உலகத்துல சொல்றது. அது மட்டும் இல்ல, இந்த பொய் சொல்றவங்க, வேஷம் போடுறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும். ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வேஷம், பொய் எல்லாம் என்ன ஆயிடும்? கலைஞ்சிரும், தெரிய வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்குள் இந்த சத்திய ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால், நாம் இந்த சத்தியம் என்னும் கச்சையை அணிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஏசப்பா நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், யார் யாரு பொய் சொல்றாங்க, யார் யாரு வேஷம் போடுறாங்க, யார் யாரு உண்மை இல்லாம நடிக்கிறாங்க என்பதை தேவன் நமக்கு அழகா வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தணும்னு சொன்னா, முதல்ல முக்கியமான குவாலிட்டி நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். ஹல்லேலூயா. நாம உண்மையா இருந்தாதான் தேவன் நமக்கு மற்ற காரியங்கள் எல்லாம், எங்க எங்க என்ன நடக்குது, பொய் காரியங்கள் நடக்குது, யார் யார் உண்மை இல்லை, யார் யார் பொய்யா வேஷம் போடுறாங்க, மாயமாலை போடுறாங்க என்பதை அவர் உணர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் இத ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம அநேகர், நிறைய பேர், அநேகர்ன்றதை விட முக்காவாசி பேர் இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஏமாந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் வருகிறார். என்ன பேசிட்டு வராரு? இந்த எது உண்மை, எது பொய், எது தேவன் பேசுகிறது, எது பிசாசு பேசுகிறது அப்படின்ற இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்மள அநேகர் என்ன ஆயிடுறாங்க? ஏமாந்து போயிடுறாங்க. எது உண்மை எது பொய்னே தெரியாம இந்த ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பி, ஹல்லேலூயா, அதை நம்பி யார் யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ, ஆண்டவருடைய பேரை வைத்தே பொய் சொல்றாங்களோ, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள புரட்டு, பின்னாடி மறைஞ்சிருக்கான்னு பாருங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ. அப்ப பாருங்க, இப்போ என்ன நடக்கும்? அவங்களெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். எப்போ வெளிப்படுத்துவாருன்னு கேட்டா, ஆமென், எப்போ இந்த சத்தியம் நமக்குள் இருந்தால், உண்மை, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு போர் வீரனுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா உண்மை. இந்த உண்மை இல்லைன்னா அவன் போர் வீரனா இருக்க தகுதியே இல்லை. இது உலகத்திலேயே இப்படின்னா, தேவாதி தேவன், பரலோக தேவன், அவரு நமக்காய் இருந்து நமக்கு யுத்தம் செய்யணும்னா அவர் எவ்வளோ உண்மையை எதிர்பார்ப்பார் நம்ம இடத்துல. ஆமென். உண்மையை எதிர்பார்ப்பாரா மாட்டாரா? அப்ப நம்ம பொய் சொல்லுகிறவர்களாய், மாயமாலம் செய்கிறவர்களாய், வேஷம் போடுகிறவர்களாய், நம்ம மாற்றி மாற்றி பேசுகிறவர்களாய்,
முன்னுக்கு பின் முரண்பாடு உள்ளவர்களாய், முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுகிறவர்களாய் இப்படி இருப்போம்னா நமக்குள்ள சத்தியம் இருக்குங்களா? உண்மை இருக்குங்களா? உண்மை இருக்குமா? இல்லையே. அப்ப இந்த உண்மை நம்ம கிட்ட இல்லைன்னா எப்படி ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார்? எங்க எப்படி இடைப்பட முடியும்? அப்ப எப்படி நமக்காய் யுத்தம் செய்வாருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க முடியும்? எப்படி தேவன் நமக்காய் யுத்தம் செய்ய முடியும்? எவ்வளவு ஜெபித்தாலும் தேவன் நம்ம கிட்ட கூட வரமாட்டார். ஏன் சொன்னா நம்ம கிட்ட முக்கியமாய் இருக்க வேண்டிய குவாலிட்டி எதுங்க? எது? சத்தியம். இந்த சத்தியமே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா ஆவியானவர் நம்ம கிட்ட கூட நெருங்க மாட்டார். நம்ம போர் வீரனாய் இருப்பதற்கு தகுதியே இல்லை. பிசாசானவனை ஜெயிக்க கூடிய திராணியும் பலனோ வல்லமையோ உங்களுக்கு அவர் தரமாட்டாரே. அவர் தர வேண்டுமானால் முதல்ல நமக்குள்ள இருக்க வேண்டியது உண்மைங்க. உண்மை உண்மை. இந்த உண்மை இல்லாவிட்டால் எப்படி? அதான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு. பாருங்க, ஏன் அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், அநேக நேரம் நம்ம அழுது அழுது ஆண்டவரே இந்த காரியத்திற்கு பதில் என்ன, இந்த காரியத்திற்கு என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது அநேகர் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வர மாட்டேங்குதே. ஏன்? ஆண்டவரே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, இந்த போராட்டத்தை நாங்கள் எப்படி ஜெயிக்க போறோம், என்ன செய்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் பதில் வரலையே. வரல அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை. முதல்ல நம்ம எந்த விஷயத்துல குறைவாய் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நிறைய இந்த உபவாச நாட்களில் சொல்லி கொடுக்கறது என்ன? சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன். அப்போ நம்ம கிட்ட உண்மை இருக்கா? நம்ம உண்மையே பேசுகிறோமா? நம்ம தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக. இந்த உலக கவர்மெண்ட்டுக்கே ஒரு போர் வீரன் உண்மையா இருக்கிறான் என்று சொன்னால் பரலோக கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும்? ஆமென். மனுஷனால முகத்தை தான் பார்க்க முடியும், உள்ளத்துல என்ன இருக்குன்றது ஆராய முடியாது, அறிய முடியாது. ஆனா நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வாயில இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராச்சே. நாங்கள் வாயில் நம்ம சொல்லிக்கிறோம், நாங்களாம் பொய்யே சொல்ல மாட்டோமே, நாங்கள் உண்மைதான் பேசுவோம், நாங்கள் சத்தியத்தையே பேசுவோம், நாங்கள் சத்தியத்தை தான் கடைப்பிடிக்கிறோம், ஐயோ நாங்கள் பரிசுத்தவான்கள் நம்ம வாயில் சொன்னாலும் இருதயத்திலையும் உள்ளுக்குள்ளாரையும் ஓடுகிற காரியங்களை அவர் அறிவாரே. அந்த பரலோக தேவன் அவர் அறிவாரே. அவருக்கு தெரியும்ல, இந்த மக பொய் பேசுறா, இந்த மகன் பொய் பேசுறான், வேஷம் போடுறான், ஐயோ மாயமாலக்காரனா இருக்கிறானே, வெளியில ஒரு வேஷம் உள்ள வேற மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி எப்படி அவரால் நமக்காக யுத்தம் செய்ய முடியும்? நம்முடைய காரியங்களை அவர் பாதத்தில் வைக்கும்போது அவர் எப்படி பதில் தருவாரு? அப்போ பிசாசானவன் மேற்கொள்ளாம எப்படி இருப்பான்? நம்மக்கிட்ட பொய் இருக்குதுனாலே ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துருவா? பிசாசு வந்துருவான். இது ஒரு முக்கியமான குவாலிட்டிங்க. இன்னைக்கு நாளைக்கு ஈஸியா எல்லா விஷயத்துக்கும் வாயை திறந்தா நமக்குள்ள என்ன வருது? பொய் வந்துடுது. இது எல்லாருமே பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. என்ன யோசிக்கிறாங்க? நான் நல்ல காரியத்துக்கு தானே பொய் பேசினேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பொய் பேசி பேசி கடைசியில என்ன ஆகுது, எங்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில அது பொய்யாவே நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்ற மாதிரி ஆயிடுது. ஆமென். இதை தேவன் அருவருக்கிறார், இதை தேவன் அருவருக்கிறார். ஆனா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பிசாசுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்போ இந்த சத்தியம் என்னும் கச்சை நாம் உடுத்தி கொள்ளும் பொழுது, அதை கட்டி கொள்ளும் பொழுது நமக்குள் இப்படிப்பட்ட பொய்யான காரியங்கள் காணப்படக்கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பொய்யை அறவே அறுக்க வேண்டும், பொய்யை அறவே அறுக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அங்கத்தை போல பல பேருடைய வாழ்க்கையிலே இந்த பொய்யானது காணப்படுகிறது. நான் சொல்ல மிகவும் வேதனைப்படுகிறேன்.
தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுக்காய் நாங்கள் உண்மையாய் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு, எங்களுக்குள் பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அசாதாரணமாக பொய் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. வாயை திறந்தா பொய்ங்க, எதுக்கு எடுத்தாலும் பொய். ஏன்னு சொன்னா மற்றவங்களுக்கு தெரியாதே நம்ம பொய் பேசினா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் அறிவார். அதை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் நிற்பான் ஒருத்தன். யாருங்க? பிசாசு. அவன் நல்லா அறிவான். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், என் பாக்கெட்டில் வர, வா 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 வா, நல்லா பொய் சொல், நல்லா பொய் சொல்லுன்னு பொய் சொல்ல வச்சு நேராக அவன் வழிக்கு கொண்டு போயிடுவான். ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது 8:44 சொல்றபடி, அவன் யாருங்க? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. அவன் சொந்தத்துல தான் எடுத்து பேசுவான். அப்படிப்பட்ட பொய்யனுக்கு ஊழியக்காரனாய் இராதபடிக்கு பரலோக ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாகவும் போர் வீரனாகவும் இருக்கும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் பார்க்கறாங்க? யாரும் பார்க்கல. மனுஷனுக்கு முன்பாக நீங்க நடக்கிறது தேவையே கிடையாது. தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடப்பது மிக அவசியம். நீங்க உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியத்தை கொடுக்கிறாரு, அது செகண்டரி. பரலோகம் போனோம்னாலே வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பொய்யரும் பயப்படுகிறவர்களும் எங்க தள்ளப்படுவார்கள்? ஹல்லேலூயா. அக்கினி நரகத்திலே, அக்கினி கந்தகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. இந்த பொய்யை முற்றிலும் இன்றைக்கு நாம் அதை வெட்டி எறிய வேண்டும். இந்த பொய் சொல்லுகிற காரியம், நடிக்கிற காரியம், மனிதர்களுக்கு முன்பாக ஒரு நடிப்பு, பின்பாக வேற ஒரு வேஷம். வாயிலே பேசுகிறது ஒரு வார்த்தை, இருதயத்திலே யோசனைகள் நினைவுகளோ வேறே. இதை எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிற நம்மளுடைய சத்திய ஆவியானவர் அதை அறிகிறார். அப்படி நாம் இருப்போமானால் சத்திய ஆவியானவர் ஒருபோதும் நம்மோடு இருந்து நமக்காய் யுத்தம் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிக்க கூடாது. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டா, அடாடா ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுறாருன்னு சொல்லி அதை பிடிச்சிக்க கூடாது. அந்த வசனத்துக்கு நீங்க சும்மா இருந்து அவர் உங்களுக்காக யுத்தம் செய்யணும்னா உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கணும், என்ன குண அதிசயங்கள் காணப்படணும், நிறைய ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. முக்கியமான குண அதிசயம் உண்மை. ஹல்லேலூயா. உண்மை. இந்த உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒருபோதும் நம்ம பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டார். நம்ம நினைப்போம், நான் சின்ன விஷயம் தானே போய் சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நோ, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்மளுடைய எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் அந்த உண்மையை தான் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சரி, இது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஊழியத்துல எப்படி உண்மையா இருக்கணும்? ஒரு போர் வீரனா இருந்து நம்ம சண்டை போடணும், பிசாசானவை ஜெயிக்கணும்னா இந்த உண்மை இல்லை அப்படின்னா பிசாசானவகிட்ட போய் நிக்க கூட முடியாதே. அவன் சொல்வான், நான் பவுலையும் அறிவேன், நான் இயேசு கிறிஸ்துவையும் அறிவேன். நீ யாருப்பா? அல்லேலூயா. நீ யாரு? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ என்ன வந்துட்ட, நீ எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லின்னு வந்துட்டேன்னு கேட்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசே எதிர்த்து பேசும் உங்களோடு. ஆமென். நீங்க அவன் கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு போய் நிக்க தகுதியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொய் நமக்குள் காணப்படுமானால் பரிசுத்தம் முற்றிலும் நம்ம விட்டு அகன்று போயிடும்.
இந்த பொய் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையால் தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? எபேசியர் 6:14 படி, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே நீங்கள் தொடுத்தவர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் எடுத்து, யோவான் 14:17, 14:17. ஜான். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறதான காரியம். உலகம் என்ன பண்ணாதுங்க? அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை என்ன பண்ணாது? உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சத்திய ஆவியானவர் யார் என்பதே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா, நீங்களோ ஹல்லேலூயா, உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே நான் இருக்கிறபடினால் நீங்கள் அதை அறிவீர்கள், அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும், ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான குவாலிட்டி இந்த சத்தியம் நமக்குள் காணப்படணும். ஹல்லேலூயா. உண்மை, உண்மை. இந்த உண்மை இல்லை சொன்னா ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்ய மாட்டார். நம்ம என்ன செய்ய முடியாது? தேவன் நமக்காய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 26. அதே யோவான் 15:26. பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் யார் அனுப்ப போறேன்னு சொன்னாரு? அதான் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் போறேன், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நான் அனுப்புவேன். அவர்கிட்ட இருந்து நான் அனுப்பும்போது புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவரே என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப பாருங்க, அந்த ஆவியானவர், இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால், இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் அநேக இடங்களில் ஹல்லேலூயா அநேகர் தேவனுடைய பேரை சொல்லியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல முட்டி முட்டி ஜெபிக்கிறாங்க, ஆனா பதில் வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கக்குள்ள யார் இல்லைங்க? சத்திய ஆவியானவர் இல்லாததுனாலதான் பதில் வரதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கிரியையையும் நம்ம பார்க்க முடியாது. எவ்வளவு ஜெபிச்சாலும் ஒரு கிரியை நடக்காது. நம்ம பாட்டுக்கு ஜெபிக்க தான் வேணும், கிரியையே இருக்காது. அப்போ என்ன ஆயிடும்? ரொம்ப கிளியரா தெரியும், நமக்குள் சத்திய ஆவியானவர் இல்லாததுனால அந்த ஜபத்துல தேவன் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாய் காணப்பட வேண்டும்? சத்திய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறவராய், நம்மளுடைய இருதயங்களில் வாசம் செய்கிறவராய், இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டி கொள்ளுகிறவர்களாய், தொடுத்து கொண்டவர்களாய் இருந்தா மட்டும் தான் நம்மளால எந்த ஒரு
யுத்தத்தையும், பிசாசுக்கு எதிராய் போராடுகிற எல்லா யுத்தத்தையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த உலகத்தின் பிதா யாருங்க? பிசாசானவன். இந்த உலகத்தின் பிதா பிசாசானவன். இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். அப்ப பிசாசானவன் இருக்கிற இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னு சொன்னா, நம்ம ஜெயிச்சு வரணும்னு சொன்னா, தினம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவன் நம்மளோடு போராடி கொண்டே இருப்பானே. நாமளும் அவனுக்கு எதிராய் போராட வேணுமே. ஏன்னு சொன்னா அவனுக்கு அதுதானே வேலை. எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து அவனை விழத்தள்ளலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானே, இதுதானே அவனுடைய வேலை. அப்போ அவனுக்கு எதிராய் நாம் நிற்கணும்னு சொன்னா, நம்ம கிட்ட இந்த உண்மை காணப்படுமானால் அவன் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெயிப்பதற்கு நாம் இடம் கொடாதபடிக்கு சத்திய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்படியாக நமக்குள் இந்த சத்திய ஆவியானவர் வாசம் செய்யும்படியாக இந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 4:18 ஒருத்தர் வாசிங்க. முதல்ல எடுத்தவங்க வாசிக்கலாம். எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான், போதும். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் கூட படிங்க. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே அவரிடம் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. போதும். அப்போ என்ன இங்க எபேசியர் எழுதின நிருபத்துல என்ன நடக்குதுன்னா, ஹல்லேலூயா, சொல்றாரு ஆண்டவர், நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, நீங்க எப்படி இருக்கணும்னா, சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வீணான சிந்தையோடு நடக்கிறாங்களே, அப்படி நீங்க நடக்காதீங்க. தயவு கூர்ந்து அப்படி நடக்காதீங்க. அவர்கள் புத்தியில் என்ன நடக்குதா, அந்தகாரப்பட்டுனா என்னதுங்க, அந்தகாரப்பட்டுனா என்ன, அவ்வளவுதான், இருட்டா, அப்படியே ஒண்ணுமே இல்ல, குருட்டாயிடுறாங்க. அவங்களுக்கு குருடாயிடுது. தங்கள் இருதயம் என்ன ஆயிடுதான், கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே இருதயம் கடினப்பட்டு போகிறதுனாலே, இருதயம் அப்படியே கடினப்பட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆகையால் அந்த அறியாமையினாலே அவங்க என்ன பண்றாங்களாம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து அவங்க அந்நியராயிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான விஷயம், அவங்க என்ன பண்றாங்க, அந்த இருதயம் கடினப்பட்டு போகுது. எவ்வளவு ஆண்டவர் சொன்னாலும், எவ்வளவு வாட்டி ஆண்டவர் பேசினாலும், இல்லை ஆண்டவரை பற்றி ஒருவேளை அறியாதவங்களுக்கு சொல்ல போனாலும், அவங்க இருதயம் கடினப்பட்டு போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்களாம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும், ஆமென், ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களே. பாருங்க, இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இது தேவனை அறிந்த ஜனத்தின் மத்தியிலும் இப்படி நடக்கிறதே. தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இப்படி நடக்கிறவர்கள் எத்தனை பேர், உணர்வில்லாதவர்களாய், இருதயம் கடினப்பட்டவர்களாய் அவங்க என்ன பண்றாங்க, சகலவித அசுத்தங்களுக்கு தங்களை
ஒப்பு கொடுத்துடுறாங்களே. எது ஆண்டவருக்கு பிரியவில்லைன்றது நல்லா தெரியும், ஆனாலும் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களே. ஏன் ஏன் அப்போ யார் இல்ல அவங்களுக்குள்ள? சத்திய ஆவியானவர் இல்ல. சத்திய ஆவியானவர் இருந்தா அப்படி நடப்பாங்களா? அவங்களுக்குள்ள உண்மை இருக்குமானால், சத்தியம் என்னும் கச்சையை அவர்கள் கட்டி கொள்வார்களானால், உடுத்தி கொண்டிருப்பார்களானால், அவங்களால அப்படி செய்ய முடியுமா? இல்லையே. ஆனா அவர்களுக்குள் அது இல்லாததுனாலதான் ஹல்லேலூயா அவங்க என்ன பண்றாங்க? எல்லா அசுத்தங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, உணர்வில்லாதவர்களாய், ஹல்லேலூயா, தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் அவங்க காணப்படுகிறார்களே. அதனால ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நீங்களோ அப்படி இராதபடிக்கு, ஹல்லேலூயா, கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா நமக்குள்ள சத்திய ஆவியானவர் இருக்கணும். இந்த உலகத்தின் பிதா நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் பிதா நமக்குள்ள எப்ப வருவாங்க? நமக்குள்ள உண்மை இல்லைன்னு சொன்னா உடனே உலகத்தின் பிதா வந்துருவான். சத்திய ஆவியானவர் போயிடுவாரு. சத்தியானவர் நமக்குள் எப்பொழுதும் வாசம் செய்ய வேண்டுமானால் இந்த உண்மை நமக்குள் காணப்பட வேண்டும். இது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடைசியாக ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வஸ்திரங்களினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாருங்க? தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர் யார் யாருக்குள்ள வாசம் செய்கிறாரோ, சத்தியம் என்னும் அரைக்கச்சியை யாரெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மரணமே நேரிட்டாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அவர்கள் என்ன பண்றாங்க? தங்கள் ஜீவனையும் பாராமல், யாருக்கு தப்பும்படி? இந்த உலகத்தின் பிசாசானவனுக்கு தப்பும்படி அவங்க என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம்ன்றதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், இந்த சாட்சியின் வசனம் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையா இருக்கும் பொழுது நம்ம சாட்சியா இருப்போம். ஹல்லேலூயா. நாம் உண்மையா இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்க முடியும். தேவனுக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட முடியும். சாட்சி நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா எந்த ஆவியின் கனியும் நமக்குள்ள இருக்காது. இந்த சாட்சி நமக்குள்ள இருக்குமானாதான் இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் நமக்குள்ள காணப்படும். மாம்சத்தின் கிரியைகள் எதுவுமே லோங்காது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள் இருக்குமானால் நம்ம என்ன செய்ய முடியாது? சாட்சியாய் நிற்க முடியாதே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணமே வந்தாலும் சரி பொய் சொல்லக்கூடாது. நீங்க யோசிக்கலாம், சாதாரணமா ஒரு பொய் சொல்றதுக்கா இவ்வளோ பெரிய விளக்கம் ஆண்டவர் தராருன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அதுதான் நம்ம பெருசா எடுக்கிறது இல்லையே. ஏன்னா அது பிசாசுனுடைய ஒரு விதமா ஒரு பயங்கரமான குவாலிட்டி. அவன் பேரே அவன் பொய்யன் ஆண்டவர் வச்சிட்டார். அப்ப அந்த குவாலிட்டி நமக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி ஆண்டவர் இருப்பார்? சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் மரணமே நேரிட நமக்கு இருந்தாலும், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம், வேஷம் போட மாட்டோம்.
மாயமாலம் பண்ண மாட்டோம். மனிதர்களுக்கு முன்பாக ஒரு வேஷம், மனிதர்களுக்கு பின்பாக ஒரு வேஷம். வாயினாலே பரிசுத்தத்தை பரிசுத்தத்தை பேசிக்கொண்டு இருதயத்திலே எல்லா மாம்ச கிரியைகளும் பெருமை, மேட்டிமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகைமை, கசப்பு இருக்குமானால் நமக்குள் எப்படி உண்மை இருக்கும் என்பதை தேவன் அறிவார். எப்படி தெரியுமே? தேவனுக்கு தெரியுமே. வெளியில பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்றோம், ஆனா இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுங்க? எல்லாம் பெருமை, எல்லா கிரியைகள் இருக்குது. பெருமை, மேட்டிமை, பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், பகைமை, இவ்வளோ காரியங்கள் இருந்துட்டு வெளியில மட்டும் என்ன செய்யறோம்? ஓ, நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருதயத்துல இத்தனை காரியங்கள் நாம் வைத்துக் கொள்வோமானால் நமக்கிட்ட எங்கெங்க உண்மை இருக்கு? சத்தியாவியானவர் எப்படி நமக்குள்ள வருவாரு? எப்படி சத்தியாவியானவர் நமக்குள் இருந்து நம்மளுடைய யுத்தங்களை எல்லாம் ஜெயிப்பார்? எப்படி நம்ம பரலோகம் போக முடியுங்க? அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான குவாலிட்டி சத்தியம், உண்மை மிக மிக அவசியம். சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டுமானால், சத்திய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால், இந்த உண்மை நமக்குள் காணப்படாவிட்டால் நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? எந்த ஒரு யுத்தத்தையும் பிசாசுக்கு எதிராக ஜெயிக்கவே முடியாது. அவன் தான் ஜெயிச்சுட்டு போயிடுவான். இதுதான் முதல் பாயிண்ட். முதல் பாயிண்ட்டுக்கு இவ்வளோ ஆயிடுச்சு. இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டி கொள்ளும் பொழுது எல்லா பொய்யையும், எல்லா மாயமாலத்தையும், எல்லா வேஷத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என்ன காரியம் இது, எங்களுக்கு புரியலையே, நாங்க என்ன பண்ணணும், எந்த வழியில போனோம், குழம்பி போய் இருக்கிறோமே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது, சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் கட்டி கொள்ளும் பொழுது தேவாவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மகளே, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதெல்லாம், அந்த வழியெல்லாம் பொய்யான வழி, அது பொய்யான தோற்றம், அது பொய்யான காரியம், நீ அதை நம்பாதே, அந்த இடத்துக்கு போகாதே நமக்கு எச்சரிப்பார். ஹல்லேலூயா. எல்லா மாயமால வேஷங்கள் என்ன ஆகப்படும்? வெளியாகப்படும். வெளியரங்கமாய் தேவன் நமக்கு சொல்லிடுவார். ஆனா சத்தியம் என்னும் கச்சை நமக்குள் இல்லை, நம்ம கட்டிக்கல அப்படின்னா, சத்திய ஆவியானவர் நமக்கூட இல்லைன்னு சொன்னா எதையும் வெளிப்படுத்த மாட்டார். நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஏமாத்தி கொண்டு நம்ம சத்தியத்துல நடக்கிறோம்னு சொல்லி நம்ம கடைசியில யாருக்கு பின்னாக போவோம்? அந்த பொய்யனும் அந்த பொய்யனுக்கு பிதாவுமாகி இந்த உலகத்தின் தகப்பனுக்கு பின்பாக தான் நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் தொடுத்து கொள்ளும் பொழுது அது என்ன நடக்கும்னா, அது நமக்கு குட் நியூஸ் கொடுக்குமா? என்ன கொடுக்குமா? குட் நியூஸ், நல்ல செய்தி. அல்லேலூயா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 5ஆம் வசனம். யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எந்த ஒளி? ஹல்லேலூயா, சத்திய ஒளி. ஹல்லேலூயா. சத்தியம் என்கிற இந்த ஒளி, ஹல்லேலூயா, அது எங்க பிரகாசிக்குமா? இருளுல கூட பிரகாசிக்குமா? ஹல்லேலூயா. அப்போ அது பிரகாசிக்கிற நேரத்துல இந்த இருள் என்ன செய்யாதான், என்ன பண்ணாதான், அதை ஒரு நாளும் அந்த சத்தியம் இருக்கிற இடத்துல, உண்மை இருக்கிற இடத்துல அது கிட்ட கூட நெருங்காதான். ஹல்லேலூயா. பார்த்துக்கோங்க, ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் உடுத்தி கொள்ளும் பொழுது, நம்ம உண்மையாய் காணப்படும் பொழுது, சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, இருள் நம்மை என்ன செய்யாதுங்க? பற்றி கொள்ளாது. ஆமென். இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. இருள் நம்ம கிட்ட வராதுங்க. பயப்படும்.
பிசாசு நம்மளை கண்டாலே பயப்படும். ஏன்னு சொன்னா நமக்குள்ள யார் பிரகாசிக்கிறா? சத்திய ஆவியானவர் பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சத்திய ஆவியானவர் ஒளியாய் இருந்து அவர் நமக்குள் பிரகாசமாய் இருந்து நம்மை காண்கிற எந்த இருளானாலும் சரி, இருளான காரியங்கள், பிசாசின் காரியங்கள் எதுவும் நம்மளை பற்றி கொள்ளவே கொள்ளாது. நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடிடும். இதுதான் நல்ல செய்தி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த சத்தியத்தை கட்டி கொண்டோம்னா எவ்வளோ நல்லது நடக்குது பார்த்தீங்களா? நீங்கள் உண்மையாக மட்டும் இருந்து பாருங்க, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்வதை நீங்கள் உணர்வீங்க. அதை உணரும் போது இருள் உங்ககிட்ட வரவே வராதுங்க. அதாவது ஏமாந்து போகிற விஷயம், ஐயோ நான் மனுஷரால் ஏமாற்றப்பட்டேன், ஐயோ நான் இந்த மனிதர்களால் ஏமாற்றப்பட்டேன் நம்ம சொல்லவே முடியாது. அந்த ஏமாற்றுகிற காரியம்லாம் நமக்குள்ளே சத்திய ஆவியானவர் இல்லாதவரை ஏமாற்ற முடியும். மனிதர்கள் நம்மளை ஏமாற்றுவார்கள், உலகம் நம்மளை ஏமாற்றும், பிசாசு நம்மளை ஏமாற்றும். அது பிசாசு ஆண்டவரை போல பேசி. ஆனா தேவன் நமக்குள் வந்து விட்டால் மனுஷன் ஆனாலும் சரி, இந்த உலகமானாலும் சரி, பிசாசானாலும் சரி, நம்மளை என்ன செய்ய முடியாதுங்க? ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிறது யாருங்க? சத்திய ஆவியானவர். அல்லேலூயா. அந்த சத்திய ஆவியானவர் வெட்ட வெளிச்சமா இது பொய் அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்திடுவார். அதுவே என்ன பண்ணாது, நம்ம கிட்ட வராது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த குமாரன் தான் யாரு? சத்திய ஆவியானவர். அவர் வந்துட்டாருன்னு சொன்னா நமக்கு மெய்யான விடுதலை. எதிலிருந்து நமக்கு மெய்யான விடுதலை? ஹல்லேலூயா. எல்லாம் இந்த உலகம் நம்மளை ஏமாற்றுகிற காரியங்கள், மனிதர்கள் நம்மளை ஏமாற்றுகிற காரியங்கள், அது மனிதர்கள் இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிறவர்களா இருந்தாலும் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாதே. ஏன் சொன்னா ஏசு பிதாவானவர் இவரு நமக்குள்ள இருந்தார்னா, குமாரன் உங்களை விடுவித்தால் அது மெய்யான விடுதலையா இருக்குமே. அந்த விடுதலை யாராலையும் பறித்து கொள்ளவே முடியாதே. அப்போ இந்த சத்தியம் என்னும் கச்சையை கட்டும் பொழுது முதலாவது இருள் நம்மளை பற்றாது, ரெண்டாவது நமக்கு மெய்யான விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. என்ன கிடைக்குது? மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. இந்த விடுதலை பொய்யா இருக்காதுங்க. ஒரு வாட்டி நமக்கு விடுதலை கிடைச்சிட்டு திரும்பியும் நம்மள ஐயோ திரும்பியும் மாட்டிக்கணுமே அப்படி அந்த வராது. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? சத்தியம் என்னும் கச்சை. ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு வாட்டி தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாருன்னா அந்த விடுதலை அவ்வளவுதான், மெய்யான விடுதலை. அந்த விடுதலைக்கு மாற்றமே கிடையாது. ஏன் அடிக்கடி நம்ம விழுந்து போகிறோம்? ஏன் அடிக்கடி பிசாசானவன் ஒருவனை பின்தொடர்கிறான்? அதுவும் எஸ்பெஷலா பிசாசின் கட்டுகள் இருக்கிறவங்களாம் ஒரு வாட்டி விடுதலை அடைந்து திரும்பவும் அவர்கள் அதே பிசாசினால் பிடிபடுகிறார்களே. ஏன்? அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்ல? சத்திய ஆவியானவர் இல்ல. சத்தியம் என்னும் கச்சையை அவங்க கட்டி கொள்ள. அப்ப என்ன நடக்கும்? அது மெய்யான விடுதலை அல்ல. அப்ப நமக்குள்ள சத்தியம் இருந்தாதான் அது தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு? மெய்யான விடுதலையை தருவார். அல்லேலூயா. அப்புறம் அடுத்து கலாத்தியர் 5:1. கலாத்தியர் 5:1. அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் உட்படாமல் நமக்கு உண்டாக்கின நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இங்க பாருங்க, ஒரு வாட்டி தேவன் நம்ம விடுதலை ஆக்கிட்டாருன்னா நம்மளாம் யாருங்க? சுவாதீனர்கள். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்துல வாழ்றதுக்காக நம்மள ஆண்டவர் வைக்கலங்க.
எந்த ஒரு காரியத்திலும் அடிமை ஆவதற்கு தேவன் நம்மை அனுமதிப்பதில்லை. நம் யார் ஒருவருக்கே அடிமை என்று பார்த்தோம்? அவர் ஒருவருக்கே அடிமை. ஹல்லேலூயா. இந்த உலகமோ, இந்த மனிதர்களோ, பணமோ, இல்ல பிசாசோ நம்மளை அடிமைத்தனப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லைங்க. அது ஒருவேளை நம்மை அடிமைப்படுத்தினால், ஹல்லேலூயா, அப்போ நல்லா நினச்சிக்கோங்க, அது நம்மளை அடிமைப்படுத்த மாதிரி வருதுன்னு நினச்சா அப்போ நம்ம நினச்சிக்கணும், நமக்குள்ள சத்திய ஆவியானவர் இல்லை, போயிட்டாருன்னு அர்த்தம். நமக்குள் சத்திய ஆவியானவர் இருப்பாரானால் நம்மளாம் யாருங்க? சுவாதீனர்கள். we are யாருங்க? நம்மளாம் யாருங்க? ஃப்ரீடம் கிடைச்ச ஜனங்க. நம்மளாம் no more under bondage, no more under slavery, no more under captivity. இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம், இந்த இருப்பு காலவாயின் அனுபவம், இந்த சூறை செடியின் கீழ் இருக்கிற அனுபவம், மீன் வயிற்றில் இருக்கிற இந்த அனுபவம், திருப்பி போடாத அப்பத்தின் அனுபவம்லாம் நமக்குள்ள இருந்து வெளி ஓடிடுங்க. எப்ப ஓடிடும்? சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது. ஏன் சொன்னா அதுக்கு மேல நம்ம அடிமைத்தனத்துல இருக்க மாட்டோம். ஓ ஹல்லேலூயா. நம்மளாம் எப்படி இருப்போங்க? சுவாதீனர்கள். அல்லேலூயா. ஆகையால் தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த உபவாச நாட்களில் முதல் நாள் நம்ம பார்க்கும்போது தேவன் சொன்னாரு, அல்லேலூயா, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு துக்கம் வரணுங்க? உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் வரணும். இந்த லௌகீக துக்கம் வரக்கூடாது. இந்த லௌகீக துக்கம் உங்களை ஆட்கொண்டுருச்சுன்னு சொன்னா அப்போ உங்க ஆத்துமா என்ன ஆயிடும்? அது மரணம் அடைஞ்சிரும். நீங்க நித்திய ஜீவனுக்கு போகணும்னு நினைச்சு வாஞ்சித்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட துக்கம் வரணும்? தேவனுக்கேற்ற துக்கம் தான் வரணும். அப்ப இந்த தேவனுக்கேற்ற துக்கம் இந்த லௌகீக துக்கம் நம்மளை விட்டு போகணும். இந்த லௌகீக துக்கத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ள யார் இல்ல? சத்திய ஆவியானவர் இல்ல. எங்க கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துறாரு பாத்தீங்களா? முதல் நாள் பேசின அதே காரியம். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் இல்ல. சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா ஏன் லௌகீக துக்கம் வருது? ஏன் லௌகீக துக்கத்துக்கு அடிமையாகிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இருப்பு? ஹலோ, கேக்குதுங்களா? சரி. சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஏன் லௌகீக துக்கம் வருது? ஏன் நமக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் வராமல் லௌகீக துக்கத்துக்கு அடிமையாகிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இருப்பு காலவையின் அனுபவம்? ஏன் சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம்? ஏன் மீன் வயிற்றின் அனுபவம்? சூறை செடியின் கீழ் இருக்கிற அனுபவம்? ஏன் திருப்பி போடாத அப்பத்தின் அனுபவம்? ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள் காணப்படுமானால் லௌகீக துக்கம் நம்மளை ஆட்கொண்டு அடிமைத்தனத்துல கொண்டு போச்சுன்னு சொன்னா, ஹல்லேலூயா, சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யவில்லை என்று சொன்னால், இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த காரியெல்லாம் நடக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. இந்த காரியத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். இருப்பு காலவாயின் அனுபவத்திலிருந்து வெளியே வரணும். சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே வரணும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். இப்படிப்பட்ட பலவிதமான அனுபவங்களிலிருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னா நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொண்டால், ஹல்லேலூயா, அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வாரானால் இந்த அனுபவம்லாம் நம்ம விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நீங்க அப்படி என்னை பின்பற்றினாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க நீக்கப்பட முடியும். நீங்க சுவாதீனமா வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த சத்தியம். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல செய்தி நமக்கு. ஹல்லேலூயா. முதலாவது சத்தியம் நமக்குள்ள இருக்கும்போது என்ன சொன்னேன் நானு? இருள் நம்மை பற்றாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஹல்லேலூயா.
ஆ ஞான விடுதலை. உண்மையான விடுதலை, மெய்யான விடுதலை. மூன்றாவது என்னது? நம்ம சுவாதீனர்களாய் இருப்போம். ஹalleluya. யாருக்குமே அடிமைகளாய் இருக்க மாட்டோம். இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டிக்கொள்வோமானால் நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஹalleluya, ஹalleluya. நாம் யாருக்கும் அடிமை இல்லைங்க, நம்ம சுவாதீனர்கள். ஏன்னு சொன்னா இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாலே அதுக்கு அடுத்து நமக்கு என்ன? விடுதலை தான். அவ்வளவுதான். விடுதலை நாயகன் பாடுறோமா? அப்போ இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? அந்த விடுதலை நாயகன் நமக்குள்ளே வந்து விட்டாரானால் இன்னும் நம்ம ஏன் அடிமைத்தனத்துல வாழணுங்க? இன்னும் மனிதர்கள் மூலியமாய், உலகத்தின் மூலியமாய், இந்த பணத்தின் மூலியமாய், இந்த பிசாசின் மூலியமாய் ஏன் அடிமைத்தனத்துல நம்ம வாழணும்? விடுதலை நாயகன் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, அந்த மெய்யான விடுதலையை நமக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறமா எங்கெங்க நம்ம திரும்பி அடிமைத்தனத்துல மாட்டிக்கிறோம்? அப்ப எங்க தப்பு போறோம்? நம்ம கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. ஹalleluya. சத்தியம் இல்லை. ஹalleluya, ஹalleluya. பாருங்க கடைசியா ஒரு வசனம், ஏசாயா, நானே படிக்கிறேன். ஏசாயா 55:11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஹalleluya. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வாயிலிருந்து, சத்திய ஆவியானவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் ஹalleluya அது வெறுமையாய் திரும்பாதுங்க. ஹalleluya. அது ஆண்டவர் எந்த it will finish the task what he desires. Amen. அப்ப என்ன நடக்குது? நான் விரும்புகிறதை செய்து அது நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அதை வாய்க்கும். ஹalleluya. அவர் எந்த நோக்கத்துக்காய் சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராயிருப்பார். எப்போ? நமக்குள்ளே நம்மை கொண்டு அவர் நமக்காய், அவர் எந்த நோக்கத்திற்காய் நம்மை அவர் இந்த உலகத்துல தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நம்ம மூலியமா அவர் நிறைவேற்றோன்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? சத்திய ஆவியானவர். சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ எவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்ளும் பொழுது ஹalleluya நம்ம இப்போ ஒரு 3 விஷயங்களை பார்த்தோம். கடைசியாக எந்த நோக்கத்திற்காய் நாம் படைக்கப்பட்டோம், எந்த நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டோமோ, தெரிந்து கொள்ளப்பட்டோம், அந்த நோக்கத்தை நிறைவேறும்படியாக அவர் தம்முடைய காரியத்தை நம்மிலே அவர் முடிக்கும்படியாக, நம் மூலியமாய் முடிக்கும்படியாக இந்த சத்திய ஆவியானவர் சத்தியத்தை அவர் நம் உள்ளே வைத்து அவர் முடித்து விடுவார். ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப பாருங்க இத்தனை விஷயங்கள் இருக்குது இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டிக்கொள்ளும் பொழுது. ஆமென், ஹalleluya. அதனாலதான் இந்த சத்தியம் என்னும் கச்சையை நம்ம கட்டிக்கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியம் என்ன பண்ணுமா? அதான் நம்ம சொன்னோமே, பார்த்துமே, சுவாதீனராய் நம்மளை மாற்றும். ஹalleluya, சுவாதீனராய் நம்மளை மாற்றும். இந்த சத்தியம் என்ன பண்ணுமா? நம்மள இந்த உண்மையை, தேவனுக்குள் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கும்படியாக அது செய்யுமா. ஹalleluya. தேவனுக்குள் இருக்கிற அந்த உண்மை, அதாவது என்னன்னா ரகசியங்கள், மறைப்பொருள்கள், இதை எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தணும். நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சத்தியம் இருந்தால் தான் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். சத்தியம் இல்லைன்னா அதை என்ன பண்ண மாட்டார், அவரு வெளிப்படுத்தவே மாட்டார். ஆமென். அப்ப பாருங்க, இப்போ ஆண்டவர் நமக்கு புது புது ரகசியங்கள், மறைவான காரியங்கள், மறைப்பொருள்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரே.
இது எப்படி? அப்ப நமக்குள் உண்மை இருந்தாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை இல்லாம இருந்தா நமக்குள் தேவன் ஒருபோதும் நமக்கு மறைவான ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொன்னா யோவான் 14:6 சொல்றபடி அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவருக்குள் இருந்துதான் வழியை சொல்லி கொடுப்பார். அவர்தான் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அவர்தான் மறைவான ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அப்போ இதெல்லாம் செய்யணும்னா அவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம உண்மையாய் காணப்பட வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் இன்றைக்கு தேவன் இதை இவ்வளவு தூரம் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்ப பாருங்க எத்தனை காரியங்கள். இந்த சத்தியம் என்னும் கச்சை அப்படின்றது அவர் டீப்பா ஆழமா நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இப்போ இன்னும் ஒரு வசனம் பார்க்கும்போது யோவான் 18:37-38 நானே வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். கேட்டீங்களா? அவர் சொல்ற வார்த்தை, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லி பிலாத்து சர்டிபிகேட் கொடுக்குறாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையப்பும் போது பிலாத்து விசாரிக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, நான் எதுக்காக பிறந்தேன்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் இந்த உலகத்துல பிறந்தேன். இதற்காக தான் இந்த உலகத்துல நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என் சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. எந்த நாளும் எனக்கு தெரியல, இந்த உபவாச நாட்களிலே தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்க வேண்டுமானால் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான காரியம், இந்த சத்தியம் நமக்குள் இருந்தாதான் தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கும். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறது நமக்கு கேட்கும். இந்த சத்தியம் நமக்குள் இல்லை என்று சொன்னா தேவன் பேசுகிறது நமக்கு கேட்காதுங்க. ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறது நம்மளால கேட்கவே முடியாது. ஏன் தேவன் பேசுறத என்னால உணர முடியல? ஏன் என்னால கேட்க முடியல? ஏன் ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? அப்ப நல்லா நம்மள சுய பரிசோதனை பண்ணி பார்த்து, ஆண்டவரே, எந்த இடத்துல நான் உண்மை இல்லாதவனாய் இருக்கிறேன்? எந்த இடத்துல என் உண்மை குறைந்து போயிருக்கிறது? நான் உண்மையுள்ளவனாய் இருக்க என்னை மாற்றுங்க. உங்க குரலை நாங்க கேட்கணும்டாடி. நீங்க என்னோடு பேசி என்னை சுதந்திரமாய் வைக்கணும்னு சொன்னா, எந்த இடத்துல நான் குறைஞ்சு போயிருக்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்துது, பொய்யை வெளிப்படுத்துது. ரெண்டு விஷயமும் பண்ணிடும். இந்த சத்தியம் நமக்குள்ள இருக்குன்னா எது உண்மை எது பொய்ன்னு ரெண்டுத்தையும் நமக்கு காமிச்சிடும். ஹல்லேலூயா. அதனால மனுஷரோ இந்த உலகமோ பிசாசோ எதுவும் நம்மளை ஏமாத்தவே முடியாது. நம்ம ஏமாந்து போக மாட்டோம். இந்த சத்தியம் நமக்குள் இருக்கும் பொழுது, சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டி கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்குது. இருள் நம்மை பற்றாது. ஹல்லேலூயா. நம்ம விடுதலையாய் இருப்போம். ஹல்லேலூயா. அது மெய்யான விடுதலையாய் காணப்படும். ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் அது நமக்கு சுதந்திரம் கொடுக்குது. அடிமைத்தனத்துல நம்மளை வாழ விடாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவன் யார், அவர் எப்படி பேசுவார், அவர் பேசுகிறதை கேட்கும்படியாக இந்த சத்தியம் நமக்குள் இருந்தாதான் அவர் நம்மோடு பேசுவார்.
ஹalleluya. தேவன் நம்மோடு பேசுகிறார், அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம் என்று சொல்லி நம்ம சொல்லிட்டா போதாதுங்க, அவர் உண்மையா பேசுவாரு. ஆனா பேசுறத என்னால உணர முடியல, கேட்க முடியல, ஐயோ எனக்கு எப்படி ஆண்டவர் பேசுவார்னே தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இன்னும் நான் ஏன் உங்களுடைய குரலை என்னால கேட்க முடியல? நீங்க பேசுகிறதை நான் கேட்க வேண்டும், என்னோடு நீங்க பேச வேண்டும். எனக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை. அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா உண்மையா இருக்கிறவரை தான் ரொம்ப பிடிக்கும். மோசேக்கு அவர் கொடுத்த சர்டிபிகேட் என்ன? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. அதனாலதான் மோசேயை கொண்டு தேவன் என்ன பண்ணாரு? பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார். செங்கடலை 2ஆய் பிளக்கும்படி செய்த தேவ மனிதர்கள் இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை, இதுவரைக்கும் முன்பா இருந்ததும் இல்லை, இனி இருப்பதும் இல்லை. செங்கடலை 2ஆய் பிளந்தார். எவ்வளவு பெரிய விஷயம்! வனாந்திரத்துல மன்னாவை, வானத்திலிருந்து மன்னாவை அந்த ஜனங்களுக்கு கொடுத்து போஷித்தார். அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக அவர் இரவும் பகலும் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். ஏன் ஜனங்களை அவர் அவர் ஒரு அவர் வந்து அவர் பிடிக்கும்னு சொன்னாலும் அதை காட்டிலும் அவருக்கு ரொம்ப யாரை பிடிச்சது? மோசே அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லிதான் மோசே 6 லட்சம் புருஷர்கள், அது சும்மா 6 லட்சம், அது இன்னும் எத்தனை லேக்ஸோ அத்தனை பேரை வழி நடத்தும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அப்படியாக ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, மோசேயை அவர் தெரிந்து கொண்டார். அவர் உண்மையுள்ளவன் என்று கருதிதான் அவர் மோசேயை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு தேவன் இந்த சத்தியம் என்னும் கச்சையை பற்றி அழகா, ஆழமாய், டீப்பாய் நமக்கு தேவன் சொல்லி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் இத்தனை ரகசியங்களும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி நம்ம தான் என்ன செய்யணும்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் அப்படின்னு போட்டிருக்கிறார். அந்த வசனத்துக்கு உள்ள ஆழமான அர்த்தம், ஆழமான காரியம் என்ன என்பதை அறிந்து நம்ம தான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அதை ஒப்பு கொடுத்து அதன்படி நம்ம நடக்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. அப்போ